தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/8/2026 வியாழக்கிழமை. பரணி நட்சத்திரம் இரவு 6:13 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், குரு வாரம். பொதுவாக குருவருளும் திருவருளும் தேவை அப்படிங்கிறாங்க. சில பேர் கடிதங்கள் எழுதுகிற பொழுது குருவருளும் திருவருளும் துணை அப்படின்னு போடுவாங்க. குரு மூலமாகத்தான் நாம் இறைவன் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும், வழிபட்டு பலன்கள் அடைய முடியும். ஆகையினாலே தான் மாதா பிதா குரு தெய்வம் அந்த வரிசையில் மாதா காட்டி பிதா தெரிய வேண்டும், பிதா காட்டி குரு தெரிய வேண்டும், குரு காட்டித்தான் தெய்வம் இது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இன்றைக்கு வைரவன்பட்டிங்கிற ஊரில் திருவிழா தொடங்குகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைரவன்பட்டிங்கிற ஊர் ஒரு அற்புதமான ஊர். வைரவருங்கிற பேர்லேயே இருக்க ஊர். எப்போவுமே தெய்வத்தினுடைய பேரில் சில ஊர்கள் தான் இருக்கும். பிள்ளையார்பட்டின்னு இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 1 கிலோமீட்டரில் இருக்குது வைரவன்பட்டிங்கிறது. பிள்ளையார் பேரில் இருக்கிறது பிள்ளையார்பட்டி, அடுத்து இருக்கக்கூடியது வைரவர் பேரில் இருக்கிறது வைரவன்பட்டி, அதற்கு பக்கத்திலே கீழச்சிவல்பட்டின்னு இருக்கு, அது சிவன்பட்டி அப்படிங்கிறது சிவன்பட்டியாக மாறியதாக சொல்லுவார்கள். சிவனுக்காக முக்கியத்துவம் கொடுத்த ஊர். இந்த 3 ஊர்களுக்கும் காலையில் பிள்ளையார்பட்டி, மதியத்தில் உச்சிக்கால நேரத்தில் வைரவர், மாலை நேரத்தில் சிவன் வழிபாடு. இதை செய்து வந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தடை இருந்தாலும் அது விலகிடும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கே திருவிழா தொடங்குகிறது. 10 நாள் தேரோட்டமெல்லாம் நடக்கும். இங்கே என்ன ஒரு பெருமை அப்படின்னா, இந்த ஊருக்கு இந்த வைரவன்பட்டியில் உள்ள கோயில், வைரவர் கோயிலில் ஸ்தல விருட்சம்ங்கிறது அழிஞ்சாமரம்னு இருக்குது. அது ஏரழிஞ்சி, அதில் கீழே விழுந்து படுத்த பழமெல்லாம் திரும்ப மரத்திலே ஒட்டிக்கிறோம். மேக்னட் பவர் உள்ள மரம். அந்த மரத்தை அங்கே உயிரோடு இருக்க மரத்தையும் பார்க்கலாம். கல் சிற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் வளாகத்தில் உள்ளேயே இருக்கக்கூடிய அழிஞ்சல் மரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அது ஸ்தல விருட்சம், பார்க்கலாம். இது என்ன பெருமை அப்படின்னா, இந்த ஸ்தல விருட்சத்தில் உள்ள அழிஞ்சா மரம் இறைவனிடமிருந்து வந்த மனிதன் திரும்ப இறைவனிடமே போய்ச்சரிகிற தத்துவம் இந்த மரத்தில் இருக்குன்னு சொல்லி காஞ்சி மகா பெரியவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு எங்கள் பகுதியில் உள்ள இந்த மரம் எங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வந்தேன். அதில் பட்டமங்கலம்ங்கிற ஊரில் இருக்கு, கோவிலுக்கு பக்கத்தில். அதற்கு அடுத்தது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த ஊரில் இது 2 மரங்கள் அந்த சுற்றுப்பிரகாரத்திலேயே இருக்குது. அதை நம்ம பார்த்து வழிபட்டாலும், அந்த இலையை நம்ம தொட்டு கும்பிட்டால் கூட போதுமா, நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. பொதுவாக தாவரத்தை கும்பிடுற போது தாவரம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த கஷேத்திரம். அங்கே இன்றைக்கு திருவிழாவில் என்னுடைய சொற்பொழிவு இருக்குது. என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். ஆலயம் தொழுவதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிது, என்னென்ன வதுக்கெல்லாம் நம்ம கும்பிடுறதுனால நமக்கு எப்படியெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்கிறத பற்றி அங்கே நான் சொல்ல போகிறேன். பொதுவாக இந்த தெய்வ வழிபாடுகள்னு எடுத்துக்கிற போது அதில் ஒரு பகுதி நவக்கிரகம்னு இருக்கு இல்லையா. இப்போ இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கு செவ்வாய் மிதுனத்தில் இருக்குது. அதே மாதிரி புதன் சூரியன் வியாழன் 3 கடகத்தில் இருக்குது. கேது சிம்மத்தில் இருக்குது. கன்னிராசியில் சுக்கிரன் இருக்குது. சனி மீனத்தில் இருக்குது. கும்பத்தில் ராகு இருக்குது. இந்த 9 நவகிரகங்களும் 12 கட்டங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீட்டுகிற திட்டங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த 12 கட்டங்களும் சிறப்பாக இருக்கணுங்கிறேன். அதுக்குரிய கவிதை கூட ஒரு பாடல் உண்டு. ஆதித்தன் அம்புலி செவ்வாய், அநீதிகள் புதன் வியாழன். கிரகங்கள் ஆதித்தனா சூரியன் அர்த்தம், அம்புலினா சந்திரன் அர்த்தம். ஆதித்தன் அம்புலி செவ்வாய், அநீதிகள் புதன் வியாழன், சீதள சுக்கிரன் சனியினோடு சீரிகிற ராகு கேது. அது 2 பாம்பு கிரகம் இல்லையா. ஆகையினாலே சீரிகிற ராகு கேது ஆதரவளிக்க வேண்டி அனுதினம் வணங்குவோர்க்கு. தினந்தோறும் அதை கும்பிட்டா சோதனை காலம் மாறும், சுடர்மிகு வாழ்வு சேரும்னு ஒரு பாடல் உண்டு. வாழ்க்கையில் சோதனை இல்லாதவனே கிடையாது, வீட்டுக்கு வீடு வாசற்படி அப்படிங்கிறேன். ஆகையினால எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு மனக்கவலை இருக்கு. அந்த கவலைக்கு மருந்தாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இது போன்ற கடவுள் வழிபாடு, அதிலும் குறிப்பாக நவகிரக வழிபாடு. அதே பழைய காலத்து பாடல் சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியம் ராகு கேது கடவுளர் 9 நாமத்தாரியர் சர்க்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் பாரணில் செல்வம் உண்டாம் பாக்கியம் நல்கும் தானேன்னு ஒரு பாடல் உண்டு. ஆக சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த நவகிரக வழிபாடு, தெய்வீக வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆலய வழிபாடு சாலச் சிறந்ததுன்னு சொல்லி இந்த நவகிரகங்கள் எதற்குரிய காரகத்துவம் பெற்றவை, அதை நாம் வழிபட்டால் என்ன நடக்கும்,
சூரியன் கும்பிடுவதனால என்ன பலன், சந்திரனை வணங்குவதனாலே என்ன பலன், செவ்வாயை வணங்குவதனாலே என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் நவகிரகங்களும் அதற்குரிய துணைவியார்கள் அவை இருக்கக்கூடிய இடங்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள், சாதகமான நாள். 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசியில் சந்திரன் சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். நீங்கள் அதை செய்ய வேண்டுமே, இதை செய்ய வேண்டுமே, தொழில் மாற்றம் வருமா என்றெல்லாம் சிந்தித்து மனக்குழப்பத்தில் இருந்தால் அந்த குழப்பத்திற்கு விடுதலை கிடைக்கும் விதத்திலே இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சந்திரன் உலா வருகின்றார். மனதுகாரகன் சந்திரன். எனவே மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் ஆற்றல் சந்திரனுடைய அருளுக்கு உண்டு. அந்த சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். எனவே இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், நினைத்தது நிறைவேறும் நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று முக்கிய புள்ளிகளால் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். முடங்கி கிடந்த தொழில் இன்றைக்கு விறுவிறுப்பாக நடைபெறும். ராசிநாதனான சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறாரே, எப்படி நடைபெறும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீச்சன் ராசிநாதனான புதன் குருவோடு இணைந்திருக்கின்றார். பொதுவாக குரு உச்சம் பெற்ற குருவோடு அவர் இணைந்திருக்கின்றார். எனவே நீச்ச பங்கம ராஜயோகத்துக்கு இணையான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. இன்று ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் பற்றியும் உங்களுடைய சிந்தனைகள் வரலாம். அவைகளும் உங்களுக்கு நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 11ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். பயணங்கள் அதிகரிக்கும். அயல் நாட்டிலிருந்து ஆதரவான ஒரு தகவல், அனுகூலமான தகவல், ஆதாயமான தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு இன்று செவ்வாய் உங்கள் ராசியில் லாபாதிபதி செவ்வாய் இருப்பதனாலே லாபம் சிறப்பாக இருக்கும். தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் எந்த இலக்கை நோக்கி காத்திருந்தீர்களோ அந்த இலக்கு இன்று நிறைவேறும். பூமி வாங்குவது, இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, உடன்பிறப்புகளின் இல்லங்களிலே திருமணம் நடைபெற்றால் அதை முன்னின்று நடத்துவது, இப்படியெல்லாம் நீங்கள் ஏதேனும் ஒன்றிலே ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு உருவாகப் போகின்றது. உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு அதிகமாக கோபம் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் பாதிப்புகள் வரும் என்பதனாலே கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. இன்று வியாழக்கிழமை குருவை வணங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சூரியன் புதன் வியாழன் மூன்றும் உங்கள் ராசியில். குரு உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9 பதிவதனாலே பிள்ளைகளால் பெருமை உண்டு. கல்யாண கனவுகள் நனவாகும். தாய் தந்தை வழியிலே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் வலிமை உங்களுக்கு உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள். எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் உங்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கப் போகின்றது. அஷ்டமத்தில் சனி இருப்பவர் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார், வக்கரச்சனி. எனவே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நீங்கள் நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். சாமர்த்தியமான பேச்சுக்களால் சாதனைகள் படைக்கப் போகின்றீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு யோசனைகள் சொல்வதை கேட்டு நடந்த நீங்கள் இப்பொழுது மற்றவர்களுக்கு யோசனை சொல்லும் விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே சில நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. பொதுவாக வருமானம் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருப்பதனாலே நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இருப்பினும் குருவை பொறுத்தவரை இன்றைக்கு குருவாரம் என்பதனாலே குரு விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே நல்ல விரயங்கள் வந்தால் நன்மை. ஆகையினாலே குருவை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதனாலே கொஞ்சம் சஞ்சலங்கள் அதிகரிக்கலாம், சலசலப்புகள் அதிகரிக்கலாம். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒற்றுமை கொஞ்சம் குறையலாம். இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அருகில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வழிபாட்டால் வளர்ச்சி கூடும். மற்றவர்களை பற்றி விமர்சனங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. வரவை காட்டிலும் செலவு கூடலாம். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிக்கு
9ஆம் இடத்தில் செவ்வாய். பொதுவாக பொன்பொருள்கள் சேர்க்கை உண்டு, புகழ் கூடும், புதிய திருப்பங்கள் ஏற்படும், கட்டிய மனையை பழுது பார்ப்பது அல்லது புதிதாக வீடு வாங்குவது போன்றவற்றை பற்றி சிந்திப்பீர்கள். கேதுவின் பார்வை ராசியில் பதிவதால் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய நடைபெறும் நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கின்ற நாள். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். பூமி வாங்கும் யோகம் உண்டு. இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறாரே, ஆரோக்கிய தொல்லை வருமோ என்று நினைக்க வேண்டாம். ராசிநாதனும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவரும் செவ்வாய். 6க்கு அதிபதி 8ல் வந்தால் 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12ல் தனித்து நின்றாலோ அல்லது ஒன்று கூடினாலோ விபரீத ராஜயோகம் என்பார்கள். எனவே திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இதை செய்யலாம் என்று நினைத்திருப்பீர்கள், செய்ய இயலாது. ஆனால் இதை செய்வோமா அல்லது இது வருமா என்றெல்லாம் சிந்தித்தால் அந்த காரியம் நிச்சயமாக நடைபெற்றுவிடும். முன்னோர்கள் வழிபாட்டிலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவீர்கள். இன்று குருவாரம் என்பதனாலே தெய்வ வழிபாடுகளில் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நவகிரகத்தில் உள்ள குருவையும் வழிபடலாம். தென்முக கடவுளாக விளங்கும் தட்சிணாமூர்த்தியையும் நீங்கள் வழிபடலாம். இன்று விரதமிருந்து வழிபட்டால் வியக்கும் வாழ்க்கை உங்களுக்கு அமையும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற நாள். அலைபேசி மூலம் அனுகூலமான தகவல் அதிகாலையிலேயே வரலாம். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். 7லே செவ்வாய் இருப்பதால் ஒரு சொத்தை கொடுத்துவிட்டு அடுத்த சொத்து வாங்குவதில் முயற்சிப்பீர்கள். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் ஏதேனும் ஒரு சுபகாரியங்கள் நடைபெறப் போகின்றது. அதற்காக நீங்கள் அதை முன்னின்று நடத்துகிற ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு கைகூடி வரலாம். 3லே ஆக இருக்கின்றார். முன்னேற்ற பாதை திருப்திகரமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு பொது வாழ்வில் இருந்தால் அதில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நேற்று வரை இருந்த பொறுப்பு இன்று மாற்றப்படலாம். நல்ல பொறுப்புகள், நாணயமான பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். 4லே சனி இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் செய்து வந்தாலும் மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். மகர ராசினியர்களே, குரு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், தடைகள் தானாகவே விலகும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கூட உங்களுக்கு இன்றைக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இடமாற்றங்களும் வீடு மாற்றங்களும் கூட உண்டு. கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நன்மைகள் அதிகம் கிடைக்கின்ற நாள். நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்கை நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்ற விடுவீர்கள். 2ல் சனி வக்கிரம் பெற்றிருப்பதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாகவே இருக்கும். வீடு இடம் வாங்குவது பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெற இன்று குருவை வணங்குவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், யோகமான நாள், சுப செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். குருவினுடைய பரிபூர்ண பார்வை ராசியில் பதிகிறது. அதிலும் 5வது இடத்திலிருந்து 9ஆம் பார்வை. 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். எனவே வருமானம் மிக உயரும். தொழில் வெற்றி நடைபோடும். வியாபாரத்திலே வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறுகிற விதத்தில் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைகின்றது. அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி சேர்ப்பீர்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சியிலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.